안녕하세요 ஆர்மி, எல்லாம் எப்படிடா இருக்கீங்க? ஹோப்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அதிக இன்ட்ரெக்ஷன்லாம் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். சாரிடா, இத்தனை நாளாக வீடியோ வரவே இல்லை பார்த்தீங்களா? அதுங்காட்டி ஐம் ரியலி சாரி. ஷூ ஹேப் நேற்று பார்த்தீங்களா? அது கூட நான் ஆல்ரெடி ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருந்தது தான். அது ப்ரைவேட்டில் போட்டிருந்தேன். இப்போ தான் அதை இதே பண்ணேன். அது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய அக்கௌண்ட் டெலீட் ஆகிடுச்சு. ஸோ அதுங்காட்டி அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு. அதுங்காட்டி தான் இத்தனை நாளாக உங்களுக்கு வீடியோ சரியாக வரவே இல்லை. ஆனால் இனிமேல் நான் அது மாதிரி ஆகாமல் பார்த்துக்கிறேன். ஓகேவா? ஓகே, இன்றைக்கி நம்ம ஜிகேஎஃப்எஃப் நான் கொண்டு வந்துட்டேன். ஸோ நம்ம ஜிகேஎஃப்எஃப்குள்ளே போகலாம். மாஃபியாஸ் கிரேசி லவ் பார்ட் 5 தான் நினைக்கிறேன், எனக்கு தெரியல. ஸோ நம்ம அதுக்குள்ளே போயிடலாம். ஸோ போன பாட்டில் எங்கே முடிஞ்சிருக்கோம்? ஜேகே அவங்கள இந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி தான் முடிஞ்சிருக்கும். ஸோ இப்போ எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இந்த மாதிரி உங்கள் பக்கத்தில் வந்துட்டுருக்காரு. நீங்கள் அப்படி பின்னாடி போயிட்டுருக்கீங்க. பெட்டில் அவர் உங்கள் பக்கத்தில் அப்படியே நடந்து வந்துட்டுருக்காரு. உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏன் தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பின்னாடி போயிட்டே இருக்கீங்க. அவர் என்ன பண்ணுறாருனா உங்கள் பக்கத்தில் வராரு. உங்கள் கண்ணை அப்படியே பார்க்குறாரு. நீங்களும் ஒரு கண்ணை பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த கண்ணில் எதுவுமே உங்களுக்கு தெரியல. உங்களை ஹர்ட் பண்ணுற அந்த ஒரு இன்டென்ஷன் மட்டும்தான் உங்களுக்கு தெரியுது. கோவம் அதில் நல்லாவே விசிபிள் ஆகுது. அதை பார்த்தோன்னே உங்களுக்கு ரொம்ப மனசெல்லாம் கஷ்டமாக இருக்குது. இருந்தும் நீங்கள் எதுவுமே சொல்லலை. டக்குன்னு அவர் மறுபடியும் உங்களோட நெக்கை பிடிச்சி பைட் பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கு ரொம்ப பெயின் ஆகுது. உங்களால் முடியவே இல்லை. ரொம்ப நீங்கள் வேண்டாம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போயிட்டுருக்கீங்க. அப்படியே அவங்க காலை பிடிக்க டக்குன்னு அப்படியே இழுத்துறாரு. நீங்கள் பெட்டில் அப்படியே படுத்துறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் உங்கள் டாப்பில் இருக்கார். நீங்கள் அவர் கடியில் இருக்கீங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் ப்ளீஸ் இந்த மாதிரி என்ன பண்ணாதீங்க. இது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ப்ளீஸ் நீங்கள் நம்ம இது மாதிரி நீங்கள் தப்பான ஆளாக நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவர்கிட்ட பெக் பண்ணுறீங்க. ஆனால் அதை பற்றி அவர் கேர் பண்ணவே இல்லை. அவர் உங்களோட ட்ரெஸ்ஸை ரைட்டாக இது பண்ணி விட்டுறாரு இல்லையா? ஸோ அதுங்காட்டி உங்களுக்கு ரொம்ப அப்படி அந்த பெட்ஷீட்குள்ளே போய் நீங்கள் ஒழிஞ்சிக்கிறீங்க. அவர் உங்களை பார்க்குற பார்வையே உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி அவரை பார்த்தா உங்களுக்கு பயமாக இருக்குது. அதுங்காட்டி நீங்கள் அப்படியே பெட்ஷீட்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கிறீங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாரு பேபி கேர்ள், நீ எனக்கு இப்போ இன்னும் ஒரு 1 ஹவரில் எனக்கு லன்ச் வேணும். நீ மட்டும் எனக்கு அது மாதிரி செஞ்சு தரேன்னு வச்சுக்கவேன். அப்புறம் நான் வேறு தான் சாப்பிட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட லிப்பை அப்படியே லிக் பண்ணிட்டு உங்களை ஒரு மாதிரி பார்க்குறாரு. அதை பார்த்தனே உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி எல்லா பக்கம் உங்களுக்கு அப்படியே கரண்ட் ஷாக் கிடச்ச மாதிரி ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது. அப்புறம் நீங்கள் சரின்னு ஆஃப் பண்ணுறீங்க. அவர் அங்கே ஸ்மார்ட் பண்ணிட்டே வெளியில் போயிடுறாரு. ஸோ நீங்கள் எந்திரிக்கிங்க. உங்கள் காலில் அந்த ஊண்ட்னால உங்களுக்கு ரொம்ப பெயின் ஆகுது. உங்களால் சரியாக நடக்கவே முடியல. இருந்தும் நீங்கள் அப்படியே மெல்லமாக அந்த செவுத்தை பிடிச்சி அப்படியே நடந்து போயிட்டுருக்கீங்க. எப்படியோ கிச்சனுக்குள்ளே வந்துடுறீங்க. கிச்சனுக்குள்ளே பார்த்தா கிச்சனுமே பிளாக் கலரில் இருக்குது. அதை பார்த்தனே எதுக்கு இவன் எல்லா பக்கம் பிளாக் கலர் அடித்து வச்சுருக்கான்? பிளாக் ஒரு பர்சனுக்கு பிடிக்குதுங்க, அது தப்பு கிடையாது. அதுக்குன்னு ஹோல் வீட்டையுமே பிளாக் கலர்லேயே இப்படி அடித்து வைக்கணும். அது பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்கேரியாக இருக்குது. அந்த பர்சனை பார்க்குறவுமே ரொம்ப ஸ்கேரியாக இருக்குது. அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்களுக்குள்ளே பேசிக்கிறீங்க. அதுக்கப்புறம் சரி, இதை பற்றி ஓவராக பேச வேணாம். அதுக்கப்புறம் நம்ம சீக்கிரமாக சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் குக் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அந்த கிச்சனில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்க்ரீடியண்ட்லாம் இருக்குது. இட் மீன் சமைக்கிறதுக்கு நிறைய திங்ஸ்லாம் இருக்குது. ஆனால் உங்களுக்கு என்ன சமைக்கிறதுனே தெரில. ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் உங்களுக்கு நீங்கள் மட்டும்தான், நீங்கள் சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் நீங்கள் சமைப்பீங்க. உங்கள் அப்பாவுக்கு அதுக்கப்புறம் யுமி அவங்க 2 பேருமே அங்கே உங்கள் வீட்டில் இருக்க செஃப் தான் அவங்களுக்கு சமைச்சு தருவாங்க. ஸோ ஆனால் உங்களுக்கு அவங்க சமைக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்களே தான் நீங்கள் குக் பண்ணிக்கணும். உங்கள் அப்பா அந்த மாதிரி ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுங்காட்டி யாருமே உங்களுக்கு சமைக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்குங்காட்டி நீங்கள் சின்ன கொஞ்சம் ஏதாவது ஃபுட் ஏதாவது நார்மலாக இருந்தாலுமே நீங்கள் சாப்பிட்டுப்பீங்க. அதுங்காட்டி உங்கள் அப்பா எப்போவுமே உங்களை அந்த டைமில் பேஸ்மெண்ட்டில் தான் அடைச்சி வச்சுருப்பாங்க. உங்கள் அப்பாவுக்கு உங்கள் கூடயும் சரி யுமி கூடயும் சரி சாப்பிட அவருக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. அவர் வீட்டுக்கு நிறையா ரிலேட்டிவ்ஸ்லாம் கூப்பிட்டு வருவாங்க. அப்படி கூப்பிட்டு வரும்போது கூட உங்களை பேஸ்மெண்ட்டில் அடைச்சி வச்சுருப்பாங்க. அந்த பேஸ்மெண்ட்டில் ஒரு சின்ன ரூம் தான் உங்களோட ஹோல் லைஃபாகவுமே இருந்தது. உங்களுக்கு ஒரு வீடே அந்த பேஸ்மெண்ட் தான். ஸோ அந்த இடத்துல வாழ்ந்த மக்கள் கூட பேசுறதே உங்களுக்கு எப்படிங்கிறதே தெரியாது. நீங்கள் ரொம்ப பயப்படுவீங்க யார்கிட்ட பேசுகிறதுனாலுமே. ஏன்னா நீங்கள் யார்கிட்டையுமே கம்யூனிகேட் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. அந்த ரூம்குள்ளேயே தான் நீங்கள் அடைஞ்சிருப்பீங்க. உங்களுக்கு இந்த உலகத்தை பார்த்தே எதுவுமே தெரியாது. நீங்கள் ரொம்ப ஒரு இன்னசென்ட்டான ஒரு ஏஞ்சல்னே சொல்லலாம். ஸோ இப்போ அது மாதிரி யோசிச்சுட்டே நீங்கள் கொஞ்சம் சிம்பிளாக கொஞ்சம் இன்க்ரீடியன்ட் எடுத்துகிட்டு வைக்கிறீங்க. நீங்கள் உங்களுக்கு அந்தளவுக்கு ஃபேன்சியாகலாம் சமைக்க தெரியாது. அப்படியே செஃப் மாதிரிலாம் சமைக்க தெரியாது. ஏதோ கொஞ்சம் தான் சமைக்க தெரியும். அதுங்காட்டி நீங்கள் சிம்பிளாக ஃபுட்லாம் ரெடி பண்ணிடுறீங்க. கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு அந்த ப்ளேஸ்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அங்கே டைனிங் டேபிள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கும்போது ஜங்கு கரெக்டாக வந்துடுறாரு. அவர் அங்கே நீங்கள் போய் பயந்து போய் பின்னாடி போயிட்டுருக்கீங்க. நீங்கள் பயப்பட பார்க்கும்போதே அவருக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. ஓகே, நம்மளை பார்த்து இவ்வளோ ஸ்கேரியாக
இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ரொம்ப ஹாப்பியாக அவர் வந்து ஃபீல் பண்ணிட்டு அங்கே வந்து உட்காராரு. ஸோ அங்கே உட்காந்துட்டு வந்து நீங்கள் ஃபுட்லாம் சர்வ் பண்ணுறீங்க, ஃபுட் சர்வ் பண்ணிட்டு அங்கேயே நின்றுருக்கீங்க. அப்போ வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, வா நீயும் வந்து உட்காரு, நீயும் சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதை பார்த்தோன்னே வந்து நீங்கள் ஆசையாக சரி நம்மளும் வந்து சாப்பிட்றதுக்கு தான் கூப்பிட்றான் போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அவர் பக்கத்தில் வந்து உட்காரிங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து அவரே எல்லா ஃபுட்டையும் சாப்பிட்டுருக்காரு. உங்களுக்கு ஒரு வாய் கூட தரல, உங்களை சாப்பிடுன்னு கூட சொல்லவே இல்லை. நீங்கள் அவரே ஒரு மாதிரி பார்க்குறீங்க. அவர் வேணுன்ட்டே தான் பண்ணியிருப்பாரு. ஏன்னா வந்து நேரிலேருந்து நீங்கள் சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க. ஸோ அதுங்காட்டி உங்களுக்கு பயங்கரமாக பசிக்கும்னு அவருக்கு தெரியும். அதுங்காட்டி உங்களை வேணுன்ட்டே வந்து பார்க்க வச்சு சாப்பிட்டுருக்காரு. அப்போ வந்து நீங்கள் அப்படியே அவரை பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வந்து இனிமேல் ரொம்ப பசி வந்து அதிகமாகிட்டே இருக்குது. ஏன்னா வந்து நீங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி பசி இருக்கணும். அப்போ வந்து இது மாதிரி அவர் உங்கள் பக்கத்துலேயே உட்காந்து இது மாதிரி சாப்பிட்டு இருக்கும்போது உங்களுக்கு இனிமேல் பசி வந்து எச்சாயிட்டே இருக்குது. அதுங்காட்டி நீங்கள் வந்து என்ன யோசிக்கிறீங்கன்னா, சரி இந்த மாதிரி வந்து வேணுன்ட்டே தான் பண்ணுறான், நம்மளுக்கு தெரியுது, நம்மளை இது மாதிரி கஷ்டப்படுத்தி தான் அவன் இப்படி பண்ணுறான். அதுங்காட்டி இதை பற்றி நம்ம யோசிச்சுட்டு இருந்தால் நம்மளுக்கு இனிமேல் பசி அதிகமாகும். அதுங்காட்டி இதை பற்றி வந்து யோசிக்க வேணாம், நம்ம வேறு ஏதாவது யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் வந்து மைண்ட் டைவர்ட் பண்ண வந்து யோசிக்கிறீங்க. அப்போ வந்து அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் மைண்டில் வர அந்த நேம் யார் பார்த்தீங்கன்னா வந்து டேயோங். ஸோ டேயோங் தான் உங்களுக்கு வந்து ஞாபகம் வராங்க. ஸோ டேயோங் வந்து ஏன்னா வந்து அவரை பார்க்குறக்கே உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. உங்கள் லைஃப்லேயே நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப வெறுக்கிற ஒரு பர்சன், அந்த பர்சனோட ஃபேஸை கூட நீங்கள் பார்க்க வேணாம்னு நினைக்கிற அப்படி ஒரு பர்சன் பார்த்தீங்கன்னா அது வந்து டேயோங் தான். ஏன்னா வந்து அவர் உங்கள் லைஃப்பில் ரொம்பவே வந்து உங்களை கொடுமைப்படுத்தியிருப்பார். அவரும் உங்கள் அப்பாவும் சேர்ந்துட்டு வந்து ரொம்பவே வந்து உங்கள் லைஃப்லையும் யுமி லைஃப்லையும் வந்து நிறையா ப்ளே பண்ணியிருப்பாங்க. அதுவும் யுமிக்கு வந்து அவர் ரொம்ப வந்து ஒரு கொடுமையான ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாரு. அதை பார்த்துலாம் நீங்கள் நினைக்கும் போது அவர் ரொம்ப உங்களுக்கு கோவம் வந்துட்டுருக்கு. உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜங்குக் பார்த்து கூட உங்களுக்கு அந்தளவுக்கு அவரை நீங்கள் வெறுக்கலை. அவரை பார்த்து அவரை பார்க்கும்போதெல்லாம் உங்களுக்கு வந்து வெறுப்பெல்லாம் அவர் மேலே வராது. ஆனால் வந்து அவரை பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஒரு மோசமான இப்போ நிலமையில் இருக்கீங்க, நீங்கள் எந்த அளவுக்கு டேஞ்சரான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு ஜங்குக்கை பார்க்கும்போது தோணும். ஆனால் உங்கள் அப்பாவுக்கும் டேயோங்க்கும் நீங்கள் வெறுக்கிற அந்த லெவலுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அதிகமானது. அந்த இடத்துக்குலாம் வந்து ஏணி வச்சா கூட ஜங்குக் கேட்ட முடியாது. அந்த அளவுக்கு வந்து நீங்கள் அவங்க 2 பேர்த்தையுமே உங்கள் லைஃப்பில் வெறுக்கிறீங்க. அவங்க ஃபேஸை கூட நீங்கள் பார்க்க வேணும்னு ஆசைப்படுறீங்க. ஏன்னா வந்து அவங்க 2 பேருமே உங்கள் லைஃப்பில் வந்து ரொம்ப வந்து ப்ளே பண்ணியிருப்பாங்க, உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருப்பாங்க. உங்கள் லைஃப்பில் மட்டும் கிடையாது, யுமியோ லைஃப்லையும் அதே மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்கன்னா வந்து ஜங்குக் வந்து உங்களை டார்ச்சர் பண்ணால் கூட பரவாயில்ல, ஆனால் அந்த டெவில் டேயோங் கிட்டேருந்து உங்களை எப்படியாவது காப்பாற்றணும், அவர்கிட்ட மட்டும் உங்களை ஒப்படைச்சவே கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு தோணிகிட்டே இருக்குது. ஏன்னா அவருக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு தான் நீங்கள் சொந்தம், அந்த மாதிரி தான் அவர் எப்போவுமே வந்து நினச்சிட்ருப்பார். ஸோ அவர்கிட்ட மட்டும் எப்படியாவது வந்து ஜங்குக் கொடுக்காம அவர்கிட்டேருந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நீங்கள் ரொம்ப ஆசைப்படுறீங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து ஜங்குக்கை பார்த்துட்டே வந்து யோசிச்சுட்ருக்கீங்க. இந்த பக்கம் ஜங்குக் ப்ரோ காமிக்கிறாங்க. ஜங்குக் வந்து ஃபுட்டை வந்து சாப்பிட்றாரு. அதை சாப்பிட்டேனே வந்து அவருக்கு அப்படியே ரொம்ப வந்து ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா பார்த்திங்கன்னா வந்து அவர் அதிகமாக வந்து வீட்லேயே வந்து சாப்பிடவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க வீட்டில் யாருமே இல்லை பார்த்தீங்களா. ஸோ அதுங்காட்டி வந்து அவர் எப்போவுமே வெளியில் தான் வந்து சாப்பிடுவாங்க. அவர் மாஃபியா பாஸ் அப்படிங்கிறங்காட்டி அவர் வந்து வெளியே எப்போதுமே சாப்பிட்டு அப்படியே வந்து இருந்திருப்பாங்க. இந்த கேர், லவ், அந்த அஃபெக்ஷன் அதெல்லாமே வந்து அவங்களுக்கு அதிகமாக கிடச்சிருக்கே கிடைக்காது. அவர் அதுக்காக ரொம்ப வந்து ஏங்கியிருப்பார். ஸோ இப்போ வந்து அது மாதிரி அவங்க அம்மா சமைச்சது அந்த மாதிரி ஃபுட்லாம் வந்து அவங்க சாப்பிடும்போது அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவர் வந்து நீங்கள் ரொம்ப சிம்பிளான ஃபுட் தான் செஞ்சுருக்கீங்க, இருந்தாலுமே அது ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்னு அவர் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி வந்து சாப்பிட்டுட்ருக்காரு. சரி நம்ம இப்படி சாப்பிட்ருக்கோமே, அவர் ரியாக்ஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே உங்களை பார்க்குறாரு. பார்த்தா வந்து நீங்கள் அப்படியே அவரை பார்த்துட்டே வந்து கண்ணு கூட சிமிட்டாமல் அப்படியே அவரையே பார்த்துட்டு ஏதோ டீப்பாக யோசிச்சுட்ருக்கீங்க. அவருக்கு தெரியுது நீங்கள் ஏதோ டீப்பாக யோசிக்கிறீங்க அப்படிங்கிறது. ஸோ அவரோட கையை உங்கள் ஃபேஸ் முன்னாடி கொண்டு வந்து இப்படின்னு ஆட்டுறாரு. அப்போவும் ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. நீங்கள் அதே மாதிரி டீப்பாக யோசிச்சுட்டே இருக்கீங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து என்னை பார்த்து எந்த மாதிரி இப்போ நீ யோசிச்சுட்ருக்க, என் கூட நீ இருக்க மாதிரி தானே யோசிச்சுட்ருக்க, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னோன்னே வந்து நீங்கள் அவரை அப்படியே ஷாக்காக பார்க்குறீங்க. உனக்கு அது எதுக்கு நீ இமேஜின்லாம் பண்ணிவிட்டு நான் வேணால் அதை நம்ம வந்து இதுலேயே பார்க்கலாமே ரியலி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்படி சொன்னோன்னே வந்து நீங்கள் கொஞ்ச நேரம் கழிச்சு ரியலைஸ் பண்ணுறீங்க அவர் என்ன மாதிரி சொல்கிறாரு, எந்த மீனிங்கில் அப்படின்னு. உடனே உங்களுக்கு அப்படியே வந்து ஒரு மாதிரி ஆகிடுது. அப்புறம் இல்லை அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்லி எதுவும் சமாளிச்சுறீங்க. அதுக்கப்புறம் வந்து சரி இவளை வந்து வேண்டே வெறுப்பேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து முக்கால்வாசி அந்த ஃபுட் எல்லாமே சாப்பிட்ருப்பாரு. கொஞ்சம் தான் அந்த பிளேட்லேயே வந்து ஃபுட் இருக்கும். அது வந்து உங்ககிட்ட தள்ளி விட்டுட்டு
இந்த ஒய்ஃபை நீ சாப்பிடு, பாவம் நீ சாப்பிடவே இல்லை, இல்லாதங்காட்டி இந்தா இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கொடுத்துட்ருக்காரு. அவர் என்ன நினச்சிருப்பாருனா, சரி நம்ம இதை கொடுத்தா வந்து அவள் ரொம்ப கோவப்படுவா அப்படின்னு நினச்சிருப்பாரு. ஆனால் வந்து நீங்கள் எதுவுமே சொல்லலாம். அப்படியே அந்த பிளேட்டை உங்ககிட்ட வந்து அப்படியே தள்ளி ஒரு ஸ்பூன் எடுத்து வந்து நீங்கள் அப்படியே வந்து பொலைட்டாக வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறீங்க. அது பார்த்துட்டு அவருக்கு வந்து ரொம்ப ஷாக்காக இருக்குது. எதுக்காக வந்து இவ அமைதியாக வந்து எல்லாத்தையுமே ஏற்றுக்கிறா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. மறுபடியும் அவர் வந்து ஏதோ தோற்று போன மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா இப்போவுமே வந்து அவர் என்ன எதிர்பார்க்குறாரோ அதை வந்து நீங்கள் பண்ண மாட்டேங்கிறீங்க, அதுக்கு ஆப்போசிட்டாக தான் எல்லாமே பண்ணுறீங்க. ஸோ அதுக்கு அவருக்கு ரொம்ப வந்து ஒரு மாதிரியாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அவர் அப்படியே உங்களை பார்த்துட்ருக்காரு. நீங்களும் வந்து ஃபுட்லாம் வந்து சாப்பிட்டுட்டு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, அவங்க ஹூடி தானே போட்டிருப்பீங்க. ஸோ அந்த ஹூடியிலே வந்து அந்த ஸ்லீவ்ஸில் வந்து அதை தொடச்சிட்டு வந்து அந்த பிளேட்லாம் வந்து உங்கள் மவுத் தொடச்சிட்டு நீங்கள் வந்து அந்த பிளேட்டில் எடுத்துகிட்டு வந்து அதை வாஷ் பண்ணுறதுக்காக போயிடுறீங்க. ஸோ அங்கே போய் நீங்கள் வந்து வாஷ் பண்ணிருக்கீங்க. அப்போ வந்து ஜேகே வந்து உங்களை பார்த்துட்ருக்காரு. அதுக்கப்புறம் அவர் எந்திரிச்சு டக்குன்னு வந்து அங்கேருந்து எந்திரிச்சு வராரு. ஸோ நீங்கள் வந்து வாஷ் பண்ணிருக்கீங்க. ஸோ அப்போ டக்குன்னு யாரும் உங்களை வந்து பேக்கப் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகுது. நீங்கள் டக்குன்னு ஷாக்காக என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படியே கையில் பிளேட் வச்சுருப்பீங்க, அதை சிங்க்குள்ளே போட்டுறீங்க. அப்படியே நீங்கள் நின்றுருக்கீங்க. உங்களோட அந்த நெக்கில் வந்து அப்படியே பெட் கிஸ்ஸஸாக அப்படி வந்து உங்களுக்கு ஃபீல் ஆனே வந்து ஜேகே தான் அதை பண்ணுறான்னு தெரிஞ்சோடனே அப்படியே நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படியே ரொட்டேட் பண்ணி அங்கே நீங்கள் வந்து அவரோட உங்கள் கை வந்து வெட்டாக தானே இருக்கும், ஏன்னா நீங்கள் வாஷ் பண்ணுறப்பீங்களா. ஸோ அந்த வெட் ஹேண்ட் அப்படி வந்து அவரோட ஷோல்டரில் வச்சு அப்படி வந்து அவர் பிளாக் பண்ணுறீங்க. இதுக்கு மேலே ஃபர்தராக அவர் எதுவும் பண்ணாத மாதிரி, உங்கள் பக்கத்தில் வராத மாதிரி நீங்கள் பிளாக் பண்ணுறீங்க. ஸோ வந்து பிளாக் பண்ணிட்டு வந்து ப்ளீஸ் வேண்டாம், நான் சொல்கிறத கேளுங்க, இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிருக்கீங்க. அப்போ வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னாச்சு ஒய்ஃப், ஏன் நீ எப்போ பார்த்தாலும் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கீங்க அந்த மாதிரி அவர் கேட்குறாரு. ஸோ வந்து அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, ஏன்னா வந்து நான் என்ன சொன்னாலும் இவன் நம்ப மாட்டான், நான் என்ன தான் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மைண்டில் யோசிச்சுட்ருக்கீங்க. ஸோ அப்போ என்ன சொல்கிறாருன்னா, இப்போ என்ன நீ சொல்ல போகிறா, நீ வந்து யுமி கிடையாது, நீ வந்து என்ன நினைக்கிறீன்னு சொன்னால் அப்படின்னு யோசிச்சுட்டு யோன் கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அப்போ நீங்கள் வந்து மண்டே வந்து ஆட்டுறீங்க, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து சரி இப்போ நீ வந்து யுமி கிடையாது யோன் தான், அப்போ யுமி எங்கே அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டுட்ருக்காரு. அப்போ வந்து நீங்கள் என்னது நம்ம சொன்னதை இவன் நம்பிட்டானா, இவன் என்ன நம்புறானா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவரை பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, அப்படியே நடந்து போய் அங்கே ஒரு ஃப்ரையிங் பேன் எடுக்கிறாரு. அதை எடுத்து ஸ்டவ்வில் வச்சு வந்து ஆன் பண்ணி விடுறாரு. ஸோ ஆன் பண்ணி விட்டுட்டு அவர் உங்ககிட்ட வராரு. அப்போ வந்து உங்ககிட்ட என்ன சொல்கிறாருன்னா வந்து, நீ என் கூட இருக்கிறதுக்கு வந்து நீ ஒரு 3 ரூல்ஸ் மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டேன்னா நீ வந்து சேவ்டு, உனக்கு நான் எதுவுமே ஒன்று பண்ண மாட்டேன். ஆனால் நீ அதை வந்து பிரேக் பண்ணிட்டா போதும், அப்போ உனக்கு அதுக்கான பனிஷ்மெண்ட் நான் வந்து கண்டிப்பாக வந்து உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, இருந்தும் நீங்கள் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் வந்து அவர் சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு ரூல் என்னென்னா, எனக்கு அழுறது சுத்தமாக பிடிக்காது, எனக்கு அழுறவங்க பார்த்தாலே பிடிக்காது, அதுங்காட்டி வந்து எப்போதுமே நீ என் முன்னாடி அழவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயந்துட்டு நாட் பண்ணுறீங்க. அண்ட் செகண்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து, எனக்கு பிடிச்ச பர்சன், நான் வந்து லவ் பண்ணுற அந்த பர்சன்ஸ் யாருமே வந்து ஹர்ட் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அண்ட் என்னோட ஒன் அண்ட் ஒன்லி என்னோட பிரதர் தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும், அவனை வந்து ஹர்ட் பண்ண எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் அதுக்கும் வந்து அப்படியே அப்புறம் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ தேர்டாக வந்து ஒரு ரூல் சொல்கிறாரு, அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ரூல், இதை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியே ஆகணும், அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன சொல்கிறாருன்னா, என்னோடய ரூல்ஸ் அதாவது என்கிட்ட பொய் சொல்லக்கூடாது, என்னை ஏமாத்தாதோ, என்கிட்ட பொய் சொல்கிறது எனக்கு பிடிக்காது, அப்படி மட்டும் பண்ணால் வந்து அவங்கள நான் ரொம்ப வந்து டார்ச்சர் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் அப்படியே வந்து அவரை பார்த்துட்ருக்கீங்க. அப்போ அவர் உங்கள் பக்கத்தில் வந்து உங்கள் கையை பிடிச்சி இப்படி தர நிறுத்திட்டு அந்த ஸ்டவ் கிட்ட வந்து கொண்டு வராரு. ஸோ அப்போ வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் கையை அவரோட கையில் வந்து அப்படி பிடிச்சிட்டே வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து மூணுமே நீ வந்து ரூலை பிரேக் பண்ணிட்ட, நீ வந்து எப்போ பார்த்தாலும் நீ என் முன்னாடி வந்து அழுதுகிட்டே தான் இருக்கேன், என்னோடய பிரதரையும் நீ ஹர்ட் பண்ணிட்டேன், அண்ட் ஃபைனலி இப்போ நீ வந்து யுமி இல்லை யோன் அப்படின்னு சொல்லிட்டு பொய்யும் சொல்லிட்டேன். ஸோ நீ மூணுமே நீ வந்து பண்ணிட்ட, ஸோ இப்போ நீ வந்து டிசர்வ் தானே, உனக்கு வந்து பெயின் டிசர்வ் தானே வைஃபி அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்கள ரொம்ப கூலாக பார்த்து சொல்லிட்டுருக்காரு. அப்படியே உங்களுக்கு ஷாக்காக இருக்குது. நீங்கள் எதுவுமே ரியலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்கள் கை வந்து ஸ்டவ்வில் இருக்குது. நீங்கள் அப்படியே கத்த ஆரம்பிச்சிடுறீங்க, வலிக்குது ப்ளீஸ் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கத்துறீங்க. உன்னால் முடியவே இல்லை, அவங்களுக்கு ரொம்ப பெயின் ஆகுது, கை அப்படியே சுட்டுட்ருக்கு. அவர் வந்து எதுவுமே உங்கள் கையை வந்து எடுக்கவே விட மாட்டேங்கிறாரு. அது ஸ்டவ் வந்து அப்புறம் கொஞ்ச நேரத்தில் ஆஃப் பண்ணிடுறாரு. இருந்துமே அது ரொம்ப ஹீட்டாக இருக்குது.
அவங்க கை வந்து ரொம்ப சுட்டுறது, உங்களால் முடியல, நீங்கள் வந்து அப்படியே கண்ணை மூடிக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் அழுதிங்கன்னா அதுவுமே அவரோட ரூலை பிரேக் பண்ணுற மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் கண்ணை மூடிக்கிறீங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாருன்னா உங்கள் கையை தூக்கி கொண்டு போய் கோல்டு வாட்டருக்குள்ளே வந்து போட்டுறாரு. ஸோ அதுக்கப்புறம் அது உங்களுக்கு ரொம்ப வந்து கோல்டாக இருக்குது, உங்களுக்கு அது இன்னுமே பெயினை தருது. அப்போ நான் வந்து நீங்கள் எதுவுமே ரியலைஸ் பண்ணுற முன்னாடி டக்குன்னு உங்களை வந்து அப்படி தரன்னு பெட்ரூம்க்கு எடுத்துகிட்டு போய் உங்களை அப்படியே வந்து கீழே போட்டுறாரு. அவர் விட்ட ஸ்பீடுக்கு நீங்கள் போய் கீழே டொப்புன்னு வந்து தரையிலே விழுந்துறீங்க. அதுக்கப்புறம் வந்து அவர் ஒரு ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்து உங்ககிட்ட போட்டுட்டு அவர் அங்கேருந்து போயிடறாரு. உன்னோட இதை வந்து ட்ரீட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடறாரு. ஸோ நீங்கள் அங்கேருந்து அது கொஞ்சம் தள்ளி இருக்குது, நீங்கள் இந்த பக்கம் கீழே விழுந்திருக்கீங்க. அது எந்திரிச்சு எடுக்க போகிறீங்க, ஆனால் உங்களால் முடியல. உங்கள் பாடி ரொம்ப வீக்காக இருக்குது, உங்களால் எதுவுமே முடியல. அங்கேயே படுத்துட்டு இத்தனை நேரம் நீங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சுருந்த அந்த டியர்ஸ்லாம் வந்து அப்போ தான் நீங்கள் வெளியவே விட்டுறீங்க. உங்களுக்கு பெயின் தாங்க முடியல, உங்கள் கால் ரொம்ப வலிக்குது, உங்கள் கை இப்படி பேர்ன்ட் ஆகிருக்கு. நீங்கள் அங்கேயே வந்து ஒரு லைஃப்லெஸ்ஸாக அப்படி படுத்துட்ருக்கீங்க. கொஞ்ச நேரத்துலேயே வந்து அப்படியே வந்து மயக்கம் வந்தது. ஸோ நீங்கள் அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துறீங்க. நீங்கள் கொஞ்ச நேரம் கழித்து வந்து அப்படியே கண்ணை முழிக்கிறீங்க. உங்கள் கண்ணில் அப்படியே நீங்கள் எரியுது, ஏன்னா நீங்கள் அழுது உங்களுக்கு ரொம்ப கண்ணில் எரியுது. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து அந்த கோல்டான அந்த ஃப்ளோரில் தான் படுத்துட்ருப்போம் அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க. ஆனால் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. என்னென்னு பார்த்தா வந்து பெட்டில் இருக்கீங்க, பக்கத்தில் பார்த்தா ஒரு பர்சன் வேறு உட்காண்ட்ருக்காரு. அது பார்த்தோன்னே நீங்கள் கொஞ்சம் பயந்துறீங்க. அவர் உங்களை பார்த்துட்டு உட்காண்ட்ருக்காரு. அவர் வந்து ஒயிட் கோட் போட்டிருக்காரு. ஸோ அவர் டாக்டராக தான் இருப்பார் அப்படிங்க நீங்கள் கெஸ் பண்ணுறீங்க. ஆனால் அவர் ரொம்ப வந்து பிளாங்காக உங்களை பார்க்கறது வந்து கொஞ்சம் பயமாக இருக்குது. அவரோட சரௌண்டிங்குமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளாக்காக இருக்குது, டார்க்காக உங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஆனால் ஜங்குக்கு அளவுக்கு வந்து இது ஸ்கேரியாக இல்லைன்னா கூட உங்களுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பின்னாடி வந்து போயிட்டுருக்கீங்க. ஸோ அப்போ அவர் என்ன சொல்கிறேன்னா, அவர் கொஞ்சம் வந்து உங்களை பார்த்துட்டு வந்து மிஸ்ஸஸ் சென், நீங்கள் என்ன பார்த்து வந்து பயப்பட வேண்டாம், நான் வந்து ஜங்குக்கோட பர்சனல் டாக்டர் தான், ஸோ நீங்கள் என்னை பார்த்து பயப்பட வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஓகே அப்படிங்கிற மாதிரி அங்கேயே இருக்கீங்க. அவரை நீங்கள் பார்க்குறீங்க, அவர்கிட்ட அட்லீஸ்ட் ஒரு கம்ஃபர்ட்டாக அந்த மாதிரி அவரோட ஐஸில் வந்து எதாவது இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்க. ஆனால் ஒன்றுமே கிடையாது, பிளாங்கான எக்ஸ்ப்ரெஷன் மட்டும்தான் இருக்குது. அது உங்களுக்கு இனிமேல் ஹர்ட் ஆகுது. யாருமே ஏன் நம்ம மேலே வந்து கேரே பண்ணிக்க மாட்டேறாங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் அவர் வந்து நீங்கள் வந்து உங்கள் கைக்கு நான் வந்து ட்ரீட் பண்ணிட்டேன், உங்களோட காலுக்கும் நான் ட்ரீட் பண்ணிட்டேன், அது இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து க்யூர் ஆகிடும். உங்கள் கையை வந்து ஏதாவது தண்ணியில் படாமல் பார்த்துக்கோங்க. ஒரு 3 டேஸ்க்கு வந்து உங்கள் பேர்ன்ட் ஹேண்டை வந்து தண்ணியில் படாமல் பார்த்துக்கோங்க. அண்ட் தென் டேப்லெட்ஸ்லாம் வந்து மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துட்டு அங்கேருந்து எழுந்திரிச்சு போகிறாரு. கரெக்டாக அவர் டோர் கிட்டே போகிறாரு. அங்கேருந்து வந்து ஜங்குக்கு வராரு. ஸோ வந்தோடனே வந்து ஜங்குக்கு வந்து அவரை பார்க்குறாரு. அப்போ வந்து ஜங்குக் கிட்ட வந்து அவர் சொன்னாலும் உங்கள் ஒய்ஃபுக்கு வந்து எதுவும் இல்லை, நீங்கள் வந்து அவளை கொஞ்சம் அந்த தண்ணியில் படாமல் மட்டும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே வந்து போயிடறாரு. ஜங்குக்கு எதுவுமே அவர்கிட்ட பேசுகிறதுக்கு முன்னாடி அவர் அங்கே வந்து போயிடறாரு. அவர் அப்படியே அவரோட ஐஸ் வந்து ரோல் பண்ணிட்டு அவர் உங்களை பார்க்குறாரு. ஸோ நீங்கள் அங்கே படுத்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து அவர் உங்கள்கிட்ட அப்படியே பேசிகிட்டே வந்து வராரு. உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கும், உங்கள் ஹார்ட்லாம் அப்படியே ரொம்ப ஃபாஸ்ட்டாக பீட் ஆகிட்ருக்கா. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னை ஏன் இப்படி வந்து பயப்படுத்தின ஒய்ஃபி, நான் என்ன நினச்சேன்னா நீ செத்து போயிட்டேன்னு நினச்சேன். ஒரு நிமிஷத்தை வந்து எனக்கு எப்படி இருந்தால் தெரியுமா, நான் ரூம் ஓப்பன் பண்ணி வந்து பார்க்கும்போது அப்படியே நீ வந்து கீழே படுத்துட்டு வந்தால் கிட்ட வந்து பார்த்தா நீ மூச்சு கூட விடல, டக்குன்னு எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. நீ வந்து அவ்வளோ சீக்கிரமாலாம் நீ வந்து சாக்கக்கூடாது. ஒரு செகண்டும் ஒரு நிமிட்மே வந்து உனக்கு இந்த வேர்ல்டில் வந்து ரொம்ப வந்து ஒரு ஹாரபிளாக இருக்கணும், நீ வந்து லைஃப்பில் வாழ்ந்துட்டு தான் இருப்ப, அப்போவே நீ ஹெல்லில் வந்து இருப்ப அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில் வந்துருக்காரு. உங்களுக்கு ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது, உன்னால் எதுவுமே சொல்ல முடியல. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து அவர்கிட்ட சொல்கிறீங்க, நீ வந்து இதுக்கெல்லாம் வந்து ரெக்ரெட் பண்ணுவ, ஒரு நாள் வந்து என்னை இது மாதிரி நீ வந்து டார்ச்சர் பண்ணுறக்கு ஒரு நாள் நீ ரெக்ரெட் பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி வந்து அவர்கிட்ட நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா வந்து நான் ஆல்ரெடி ரெக்ரெட் பண்ணிட்டுருக்கேன், உன்ன மாதிரி ஒரு பொண்ணை வந்து நான் மேரேஜ் பண்ணதுக்கு நான் ஆல்ரெடி வந்து ரெக்ரெட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஒரு மாதிரி ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாரு. நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே அவரை பார்க்குறீங்க, அவர் உங்களை பார்க்குறாரு. அதோட வந்து இந்த பார்ட் வந்து முடியுது. ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து என்ன ஆகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். நிறைய பேர் வந்து GK5 தான் வெயிட் பண்ணிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, எப்படியோ அப்லோட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்ட் நான் சீக்கிரமாக போட்டு ட்ரை பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. லவ் யூ ஆல், டேக் கேர், பை பாய், see you soon.